أشهد أن محمدا رسول حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அந்த ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய வற்றாத கருணையும் அன்பும் இந்த உலகத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஏற்ற அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை ஏற்று பின்பற்றிய சஹாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இறைவன் கடமையாக்கிய தூதர் காட்டிய வழியிலே இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறந்த சமுதாயமாக மாறுவோம் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்திருக்கிறோம்.
இந்த உலகத்தில் பல்வேறு சமூகத்தினர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து வருகிறார்கள். இறைவனாலும் இறை தூதராலும் ஒரு நற்சான்று பெற்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய ஒரு அழகிய ஒரு சமுதாயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய 3 சமூகம். தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை, அதற்கடுத்து சிறந்தவர்கள், அதற்கடுத்து வரக்கூடியவர்கள், அதற்கடுத்து சிறந்தவர்கள், அதற்கடுத்து வரக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழும் பொழுது தன்னோடு வாழ்ந்தவர்களை பற்றி இந்த உலகத்திற்கு ஒரு நற்சான்றுகளை சொன்னார்கள். இது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பரிசு. கோடி கோடியாக பணம் கொட்டி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. ஏன்னு சொன்னால் அந்த சமூகத்தை பொறுத்தவரை நம்மை விட வழிகேட்டில் அதிகமாக மூழ்கி கிடந்தார்கள். இறைவனுக்கு மாறு செய்வது, இறை தூதருக்கு மாறு செய்வது, இப்படி ஏராளமான அனாச்சாரங்களும் ஏராளமான கெட்ட விஷயங்களையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த சமுதாயம் தான் இறைவனால் இறை தூதரால் சுவனவாசி என்று சொல்லி நற்சான்று கொடுக்கப்பட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு எப்படி இந்த ஏகத்துவம் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதே போன்றுதான் அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுத்தான். இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுத்தான். ஆனால் அவர்களை மட்டும் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் என்று சொன்னால், இஸ்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு, ஏகத்துவம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு இறைவனுக்காக, இறை தூதருக்காக, இந்த மார்க்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். ஒரு உசுர கொடுக்கணும் என்று சொன்னா கூட சர்வ சாதாரணமா கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்பேற்பட்டவர்களாகத்தான் தன்னை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அதனாலதான் ரசூலா பல இடங்கள்ல சிலாயித்து சொன்னாங்க, தோழர்களை திட்டிடாதீங்க பண்ணாங்க. ஏன்னு சொன்னா, நீ மலையளவிற்கு தங்கத்தை தானமாக நீங்க தர்மம் செய்வீங்க, என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகாபாக்கள் ஒரு கையளவோ அல்லது அதில் பாதிதான் தர்மம் பண்ணுவாங்க. உன்னால நீ மலையளவு செஞ்சில அதை உன்னால ஈடு கொடுக்க முடியாது. வெறும் காசு பணத்தை வாரி இறைத்ததுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இந்த இஸ்லாத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இறை தூதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால் சிறந்த சமுதாயமாக மாறினார்கள். அதே ஏகத்துவம் தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த இஸ்லாம் கொடுக்கப்பட்டதோ, எந்த ஏகத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதுதான் அதிலே ஒரு கடுகளவு கூட குறை இல்லாமல் நமக்கும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அவங்களுக்கு வேற கொடுத்து அல்லாஹ் நமக்கு வேற கொடுத்தானா? கிடையாது. அவர்களுக்கு எந்த தூதர் அனுப்பப்பட்டார்களோ அதே தூதர் தான் நமக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எங்கேயோ இருப்பாங்க, நாம கீழே இருப்போம். அதுதான் நாம. ஏன்னு சொன்னா அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு இடத்துல ரசூல்லா மக்காவில இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 20-30 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அதுல செல்வம் படைச்சவங்க இருந்தாங்க, ஏழைகளும் இருந்தார்கள், அடிமைகளும் இருந்தார்கள். இப்படி பல்வேறுபட்ட மக்கள் இருந்தார்கள். அடிமைகளை கொடுமைப்படுத்தினார்கள், ஏழைகளை அவருடைய சொத்துக்களை சூறையாடினார்கள், அவர்களையும் சித்திரவதை செய்தார்கள். ஆனால் செல்வந்தர்களிடத்திலே பொருளாதாரத்தை வைத்து பிளாக்மெயில் பண்ணான்.
அதுல ஒரு நபித்தோழர் தான் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள். இவர் யாரு தெரியுமா? தங்க வியாபாரி. இந்த குளத்தூர்ல எனக்கு ஒரு 10 கட்டடம் இருக்குன்னு வைங்களேன். இந்த குளத்தூர்ல வாழ்றதுக்கு வழி இல்லை, எல்லா கட்டடத்தையும் வித்துட்டு போறேன்ற ஒரு முடிவுக்கு வரேன். ஆனா குளத்தூர் மக்கள் என்ன சொல்றாங்க, நீ இந்த குளத்தூர்ல பரம்பரையா இருந்து இல்ல, நீ எங்க வேண்டாலும் போ, ஆனா சம்பாதிச்சதெல்லாம் இந்த குளத்தூர்ல சம்பாதிச்சது எதுவுமே நீ எடுத்துட்டு போக கூடாது, எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணுன்றாங்க. ஒரு தடவை நான் யோசிப்பேன், அப்படி நாம போகணுமான்னு. அவன் சொல்றதை கேட்டுட்டு இங்கே இருந்துடலாமே என்ற அளவு கூட மனம் மாறும். இதுதான் நமக்கும் அவர்களுக்கு உள்ள வித்தியாசம். ஒரு தங்க வியாபாரிய வீட்டை போட்டு வீட்டை பிளாக்மெயில் பண்ணான், கொன்று வேண்டாம், சித்திரவதை செய்திருவேன்னா. பல கட்டத்துல அபூஜஹல் கூட்டம் அவர்களுக்கு தொல்லைக்கு மேல் தொல்லை கொடுத்தார்கள். ஒரு இடத்துல அந்த மக்கா விட்டு அபிசீனியாவுக்கு பயணத்தை மேற்கொள்றாங்க. நான் வேற நாட்டுக்கு போயிடுறேன். அப்ப கடைசியில அபூஜஹல் கூட்டம் வந்து சொல்லுது, சுகைபே நீங்க எங்க வேண்டாலும் போங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீ எடுத்துட்டு போற இல்ல காசு பணம் அதெல்லாம் அவங்களது, ஊர் மக்களுக்கோ அபூஜஹல் கூட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது, அவர்கள் எடுத்துட்டு போறது அவர்கள் சம்பாதித்த பொருளாதாரம். ஆனால் அந்த இடத்துல வந்து நிற்கிறான், உன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இந்த மக்காவிலே விட்டு விட்டு போவதாக இருந்தால் நீ போ, நான் உங்களை விட்டுறேன் தான். பொருளாதாரத்தின் மீது கை வைத்தால் ஒரு கணம் சுகைபை யோசிக்க ஆரம்பித்து விடுவார், அவரை இங்கேயே அமர்ந்து விடுவார், அவரை தொல்லை கொடுத்து நம்முடைய கொள்கைக்கு அவர் மீண்டும் வந்து விடுவார் என்று நப்பாசைப்பட்டார்கள். அல்லாஹ்வை அந்த இடத்திலே சாட்சியாக்கினார்கள், நான் இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக, இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக என்னுடைய காசு பணம் தான் எனக்கு தடை என்று சொன்னால், அப்பேற்பட்ட காசு பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அத்தனை சொத்துக்களையும் மக்காவை விட்டுவிட்டு வெறும் கைகளோடு நாடு கொண்டார்கள். அதான் நான் சொன்னேன், நானா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஒரு கட்டடம் இல்லைங்க, 10 கட்டடம். ஒரு கட்டடத்துடைய மதிப்பே பல கோடி போகும், அத்தனை கோடியை விட்டுட்டு நான் ஏன் போகணும்? ஆனால் அவர்கள் போனார்கள் இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் சென்றார்கள். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நற்சான்று பெறப்பட்டது. பலதரப்பட்ட சோதனைகள் அல்லாஹ் வைத்தான். ஏதோ இஸ்லாத்தை கொடுத்துட்டு சுலபமா அல்லாஹ் அவங்கள சொர்க்கவாசி என்று சொல்லல. இஸ்லாத்தை கொடுத்துட்டு நீங்க நாமெல்லாம் சுகமா இருக்கும்ல, இன்னைக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டாங்க, இது மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கா? வீட்டை முடக்கிறது, நாட்டை விட்டு வெளியேற்றுறது, அல்லது உங்களுக்கு ஊர் நீக்கம் பண்றது ஒரு கட்டத்துல இருந்துச்சு. இன்றைக்கு இந்த பகுதியில தமிழகத்துல நமக்கு இருக்கான்னு சொன்னா கிடையாது. ஏன் அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுத்து விட்டு இறைவனுடைய உதவியும் அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள்ட்ட அல்லாஹ் அவ்வளவு பெருசா எதிர்பார்த்தான். நம்மளிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீ கொள்கைவாதியா இருந்தா போதும், உனக்கு தௌஹீதை கொடுத்தனல்ல, எனக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தா போதும், எனக்கு மாறு செய்யாமல், இறை தூதருக்கு மாறு செய்யாமல், இந்த இஸ்லாத்திற்கு மாறு செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலே இறைவனுக்கு அது விருப்பமானதாக ஆகிவிடும். இன்னைக்கு இந்த தௌஹீது வழங்கப்பட்டவர்கள் அதுல இன்னைக்கு தரம் போடுறாங்களா இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதா இல்லையா? ஒரு திருமண நிகழ்வா இருக்கட்டும், அல்லது வீட்டுல ஒரு விதத்தான காரியமா இருக்கட்டும், அதுல வளைஞ்சு கொடுத்துருவாங்க. சொந்த பந்தம்ல விட்டு போயிடக்கூடாதுல, உறவு பேணி வாழணுமா இல்லையா? எந்த இடத்துல அவன் மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணான ஒரு காரியம் பண்றான், அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் யாராவதா இருக்கட்டும், அவர்கள் செய்வது இஸ்லாத்திற்கும் இறைவனுக்கும் எதிரான காரியம். அந்த இடத்திலே உறவை முறிக்க என்று சொன்னால் அந்த காரியத்தை தான் முடிக்க சொல்லுது இஸ்லாம், உறவை முடிக்க சொல்லல. மக்கள் தவறாக விலகிக் கொண்டார்கள். அந்த இடத்துக்கு நாம போல என்று சொன்னா உறவு முறிஞ்சு கொண்டு, உறவை முறிக்கிறது தெரியுமில்ல, செத்தானே மௌத்துக்கு நீ வரக்கூடாது, நீ அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது, இதான் உறவு முறிக்கிறது. என் மூஞ்சிலே முடிக்காத, நீ யாருன்னு தெரியாது, உன் உறவை நான் முறித்துக் கொள்கிறேன், இதுதான் மார்க்கத்துக்கு முரண். காரியத்தை அங்கே முறிப்பது அது உறவை முறிப்பது கிடையாது, காரியத்தை முறிக்கணும்.
கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்களா? இருண்டு போறாங்க. எவ்வளவு நாளைங்க பேசாம இருப்பாங்க? இருந்துட்டு போறாங்க. யாருக்காக நாம் பேசாம இருக்கோம்? இறைவனுக்காக பேசாம இருக்கிறோம். இறைவனுடைய தூதருக்காக, இந்த மார்க்கத்திற்காக அந்த இடத்திலே உறுதியாக நிற்கிறோம்ல. அல்லாஹ்விடத்திலே பெரிய பரிசு உண்டு. அந்த பரிசை தான் அந்த சமுதாயம் பெற்றார்கள். நீங்க நம்மள்ட்ட அது கிடையாதுல்ல. யுத்த காலத்துக்கு அனுப்பி நிலைமை எப்படி மாறுச்சு தெரியுமா? அந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் ஒரு யுத்த காலத்துக்கு சில பேர்த்த அனுப்புறாங்க. அங்க போனா உணவு கிடையாதுங்க. உண்பதற்கு உணவு இல்லை. கருவேலம் இலை இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு பேரே கருவேல படைப்பிரிவுன்னு பேர் வச்சாங்க. கருவேல இலைகளை அதை பறித்து அதை உண்டு அங்கே 20 நாட்களுக்கு மேலாக நாங்கள் அங்கே வாழ்ந்து இருந்தோம். கடலோர பகுதி, கடலுக்கு அருகாமையில் இந்த யுத்தம் நடைபெற இருக்கு. அந்த யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹ் ஒரு படை அனுப்புறாங்க. அந்த படைக்கு உணவு கிடையாது. சண்டை போடுறா உடல்ல வலிமை வேணும்ல. கொஞ்சம் கொஞ்சமா பலகீனப்பட்டுட்டே போறாங்க. பலகீனம் அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கருவேல இலையை பிச்சு சாப்பிடுவோம், உயிர் வாழணும்ல. எதிரி வந்தால் அவரிடத்துல சண்டை பிடிக்க வேண்டுமா இல்லையா? அதற்காக அந்த கருவேல இலையை பிரித்து சாப்பிட்டார்கள். இருக்கக்கூடிய பலம் கூட அந்த இலையை உள்ளே போக போக பலகீனப்பட்டே போனார்கள். அல்லாஹ் கடல்ல இருந்து ஒரு அம்பர் மீனத்துக்கு அல்லாஹ் பெரிய மீன் வீசுறான் கரைக்கு. அம்பர் என்ற ஒரு மீன். அந்த மீனுடைய கொழுப்பு எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த மீனுடைய இறைச்சியை சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள் பலகீனப்பட்டு கிடந்தவர்கள் எங்கள் உடல் பலமாக மாற்றப்பட்டது. அந்த மீனிலிருந்து ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொண்டு வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த அம்பர் மீனை கொஞ்சம் உண்ணார்கள். போறது திரும்ப வருமானு தெரியாது. போகக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடம் அதெல்லாம் சிந்திக்கலங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சுட்டாங்கன்னா போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் உயிரை கொடுத்தா உயிரை கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கோரிக்கைத்தால் அதை தாண்டாத சமூகம் தான் அந்த சமூகம். யுத்த காலங்கள்ல பல சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு தபூக் யுத்தம் அறிவு செஞ்சாங்க மதீனாவுல. தபூக் யுத்தம் அறிவு செய்யும் பொழுது மக்கள் எல்லாம் முண்டி அடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. எதுக்கு? வெய்ய காலமா இருக்குல்ல, டக்குன்னு ஒரு பஸ் புக் பண்ணுவோம். குளத்தூர்ல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். அழகா ஒரு டூரு, ஊட்டி கொடைக்கானல் ஒரு 10 நாள் நிம்மதியா போயிட்டு வரும். லிஸ்ட் அப்படியே பெருசா போய்கிட்டே இருக்கும். இங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை போட்டோன்னு வைங்களேன், டூர் தானே, வா நம்மள போலாம். அதே வரிசையா லிஸ்ட் ஏறும். ஒரு பஸ் 2 பஸ் ஆகும், 2 பஸ் 3 பஸ் ஆகும், 3 பஸ் 4 பஸ் ஆகும். பஸ்ஸே ஃபுல் ஆயிரும். ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். எங்க போனா வரமாட்ட, சாவு நிச்சயம். மரணம் என்பது உனக்கு அங்கே நிச்சயமாக்கப்படலாம். திரும்ப வருவியா என்பது தெரியாது. யார் யாரெல்லாம் வர? ஒட்டுமொத்த மதீனத்து மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை முண்டியடித்தார்கள், முற்றுகையிட்டார்கள். இவ்வளவு பேர்த்த கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் என்கிட்ட வாகனம் கிடையாதுப்பா, திரும்ப போயிருங்கன்ட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். கண்களை குளங்களாக மாற்றி அவர்கள் அரைமனதோடு வீடு திரும்பினார்கள். அதுல ஒரு மனிதர் காரியத்தை பாருங்க. தபுக் போருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க 600 ஒட்டகத்தை அன்பளிப்பு பண்ணிட்டாங்க. இப்ப உணவு இல்லாத ஒரு சூழல். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க 600 ஒட்டகம் அன்பளிப்பு ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பயணம் போய்கிட்டே இருக்கு. நம்மள்ட்ட இவ்வளவு ஒட்டகம் இருக்குல்ல, சரி ஒட்டகத்தை அறுத்து மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. அப்ப இந்த காரியத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வேண்டான்றாங்க. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படைக்கு தளபதியா இருக்காங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கிடையாது. யார் ஆலோசனை சொன்னாலும் ஏத்துக்குவாங்க, அது கேட்பாங்க, காது கொடுத்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹுடைய ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன ஆலோசனை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாருடைய உணவையும் வாங்குவோம்,
அதுல எல்லா உணவு கொட்டப்பட்டு அந்த உணவுல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்வான். அதே மாதிரி ஒரு போர்வை விரிக்கப்பட்டு எல்லாரும் உணவு வந்து கொட்டப்படுது. ரொட்டி துண்டு, மாவு, பேரிச்சம்பளம், யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க. ஒரு மனிதர் வந்து கொட்டுறாரு, எந்த ஊர்ல உள்ளவரும் தெரியல, மதீனாவே பக்கத்துல உள்ளவர்னு நினைக்கிறேன். அந்த மனிதர் வந்து கொட்டுறாரு, பேரிச்சம்பளத்தினுடைய சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவோம்ல விதை, அந்த பேரிச்சம்பள கொட்டை, அந்த கொட்டை விதை எடுத்துட்டு வந்து பை நிறைய அள்ளி கொட்டுறாரு அதுல. அப்ப கேக்குறாங்க, உன்னை உணவு தானே போட சொன்னது, உணவை போட சொன்னா ஒண்ணுத்துக்குமே உதவாத இந்த பேரிச்சம்பள விதைய சாப்பிட்டோட போட்டு கூட்டி குப்பை தள்ளிடுவோம்ல, அந்த பேரிச்சம்பள விதையை தான் அந்த மனிதர் எடுத்து வந்து கொட்டினார். அப்பொழுது கேட்கப்படுது, உணவு கொட்ட சொன்னால் நீங்க ஏன் உணவு கொட்டல, என்கிட்ட இதான் இருக்கு உணவு. பசி எடுக்கும் போது 2-3 பேரிச்சம்பள விதை எடுத்து பல்லுல போட்டு நல்லா அரைப்பேன், அது அப்படியே மாவா மாறிடும், தண்ணியை ஊற்றி முழுங்கிடுவேன், பசி அடங்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா, என்கிட்ட உணவும் கிடையாது, உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு வாகனமும் இல்லை, ஆனா வாகனத்தை கொடுத்துட்டாங்க. சுமனல்லா அவர்கள் 600 ஒட்டகத்தை அன்பளிப்பு செய்தார்கள். இவ்வளவு கூட்டமும் இறைவனுக்காக அவனுக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு பொருளாதாரத்தை வழங்குவதற்கு நான் தயார். 600 ஒட்டகம் வாகனங்கள் எல்லாம் அங்கே குமிக்கப்பட்டு ரோமாபுரி அரசை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். தன் உயிரை இந்த உணவை காரணம் காட்டி என் உயிர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படாமல் அந்த வாய்ப்பை நான் இழந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் தான் எனக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. என் உயிர் போனதான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், அதுதான் ஆசைப்பட்டார். இதுதான் அந்த சிறந்த சமுதாயம், சிறப்புக்குரிய சமுதாயம் என்று சொன்னால் இதுதான் சிறப்புக்குரிய சமுதாயம். இன்னைக்கு நாம ஒரு தவறு செஞ்சு அதை சுட்டி காட்டணும்னு வைங்களேன், அதை மக்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மனசு கிடையாது. வட்டிக்கு வாங்காதீங்க, அல்லாஹ் வந்து அதை தடை செய்யறாங்க, அப்ப நீ குடுன்னு கேக்குறாங்க. அப்ப நீ குடு, இவ்வளவு பேசுறீல்ல நீ குடு, நாம பேசிக்கிறேன்றாங்க. சில பேர்ட்ட சொன்னா வட்டி தானே, அல்லாட்ட நான் போய் பேசிக்கிறேன்றாங்க. பக்கத்து வீட்டுல போய் பேசிட்டு வர மாதிரி அல்லாட்ட நான் பேசிக்கிறேன், நீ என்னமோ அல்லாவுக்கு அடுத்த வீடு மாதிரி ஏன்ட்ட வந்து நீ பேசுற. வரதட்சணை திருமணம் பற்றி பேசினால் அதையும் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். இறைவன் தடுத்த காரியத்தை அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லும் பொழுது அதற்கு மக்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள். சொந்த கருத்தையோ அவருடைய சோக கருத்தையோ சொல்லல, இஸ்லாத்தை சொல்கிறார். தான் வாழ்க்கையை வைத்து அவருக்கு உபதேசம் செய்யவில்லை, குர்ஆனையும் ஹதீஸையும் இறைவனையும் இறை தூதரையும் இந்த இஸ்லாத்தை வைத்துதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கிடையாது. இன்னைக்கு வட்டி வந்து வேற வகையில எல்லாம் பல வகையில வந்துருச்சு. ஒரு டிவி வாங்கணுமா இஎம்ஐ ஆப்ஷன், ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா அது ஒரு இஎம்ஐ ஆப்ஷன், வண்டி வாங்கணுமா அது டியூ போடு, காரு வாங்கணுமா டியூ போடு, எல்லாமே வட்டி தாங்க. என்றைக்கு கடைக்காரர்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஒப்பந்தம் இல்லாமல் பேங்குக்கும் உங்களுக்கும் ஒப்பந்தம் ஆகப்படுதோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு, அது வட்டி தான் சொல்லு. கையெழுத்து போடுவோம், பார்த்திருக்கீங்களா? ஒரு ஏசி வாங்கிட்டு கையெழுத்து போடுவோம், கட்டவில்லை என்று சொன்னால் நான் வட்டி கட்டுகிறேன், கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்போம். பேங்காரத்துக்கு சும்மா கொடுக்கறதுக்கு முட்டாள் கிடையாது, பேங்குடைய வேலையே வட்டி தான். பேங்க்னு உள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே வட்டி இல்லாமல் அவனுக்கு வியாபாரம் கிடையாது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ பேரு பேங்க்ல சேமிக்கிறாங்கல்ல சில பணம், எத்தனை பேர் அந்த வட்டி காசை கழிச்சிட்டு வாங்குறாங்க தெரியுமா? சில பேர் அறியாமலாம் கேட்பாங்க, அந்த காசை வாங்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டுமான்னு. வாங்காதீங்கன்றோம். உங்களுக்கு உண்டான என்ன தொகையோ அதை மட்டும் நீங்க வாங்குங்க. சில பேர் சேமிப்பு வைப்பாங்க சில பேங்க்ல, டெய்லி கட்டுறது. அது டெய்லி கட்டும் போது அவன் எக்ஸ்ட்ரா ஒரு தொகையை வேற கொடுப்பான். அதை கேட்கிறாங்க, இதை வாங்கலாமா கூடாதா? அதெல்லாம் வாங்காதீங்க, நீங்க என்ன கட்டினீங்க
500 கட்டிங்கன்னா 500 மட்டும் வாங்க, 501 கூட வாங்காதீங்க. அவன் கொடுக்குற எக்ஸ்ட்ரா பணம். உங்க பணத்தை வச்சு ரொட்டேஷன் விட்டான். உங்க பணம் சேமிப்புக்காக நீங்கள் போட்டீர்கள், அதை மட்டுமே நீங்க வாங்குங்க. அதுதான் இறைவனுக்கு கட்டுப்படுவது, இறை தூதரை கட்டுப்படுவது, ஒரு சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு நிலையை ஆக வேண்டும். சஹாபாக்கள் பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த சமுதாயத்துல அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள், அஸ்மா அவர்கள், ஜுபைர் பின் அவ்வாம் அவருடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர் அஸ்மருல்லாவுடைய தகப்பார் அபூபக்கர் அவர்களுக்கும் ரகசியமாக உணவுகளை எடுத்துவிட்டு சென்றார்கள். கடைசி காலகட்டங்க, பார்வை இல்லாம போயிருவாங்க. அஸ்மருல்லா அவங்களுக்கு கடைசி காலகட்டத்துல பார்வை இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை அஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு ஆழ்ந்த ஒரு அரசன் கொன்றுவான். எப்படி கொல்லுவான் தெரியுமா? தலையை துண்டித்து உடம்ப சிலுவையில் அடிச்சுட்டு தலையை மரத்துல தொங்க விட்டுட்டு மீண்டும் அந்த உடல் யூதர்களுடைய அடக்கத்தலங்கள்ல அடக்கப்பட்டோம். ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் சில காரியம் எல்லாம் செய்யணும்ல. அவரை குளிப்பாட்டணும், தொழுகை நடத்தணும், துவா செய்யணும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. எதுவுமே இல்லாம ஒரு நாட்டினுடைய ஆளுநராக இருந்தாலும் சரி, அவர் என்னை எதிர்த்தால் அஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுநர் இந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை கொன்று தலையை துண்டித்து உடம்பை சிலுவையிலே அடைத்த பிறகு அவருடைய உடலை மீண்டும் யூதருடைய அடக்கத்தலத்திலே அடக்கம் செய்து விட்டான். கூட்டம் அஸ்மா வர சொல்லணும், வர முடியாதுட்டாங்க, போடான்ட்டாங்க. ஆள் அனுப்புவான்னு கேட்டான். என்ன உன் சட முடிய பிடிச்சு இழுத்து வர்றதுக்கு ஆள் அனுப்புவான்னு கேட்டாங்க. அஸ்மருல்லா சொன்னார்கள், நீ என்னுடைய சடை முடியை பிடித்து இழுத்துவதற்கு ஆள் அனுப்பாதவரை நான் ஒண்ணு சந்திக்க மாட்டேன். எந்த குழந்தையை வயிற்றிலே சுமந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணத்தை மேற்கொண்டார்களோ அதே குழந்தையை தான் பிணமாக தோளிலே சுமந்து அவர்கள் அடக்கம் செய்தார்கள். ஒரு வழிகாட்டியை அழைத்து சென்று விட்டு என் மகனுடைய நிலை இந்த நிலைக்கு போகக்கூடாது, அந்த குழந்தையாக வயிற்றுல சுமந்து வந்தாங்க. கர்ப்பமான நிலையிலே பயணத்தை மேற்கொண்டு வந்தார்கள். கடுமையான மலைகள் பாலைவனத்தை எல்லாம் கடந்து வந்தார்கள். இந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை வயிற்றில சுமந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் யூதர்கள் அவருடைய அடக்கத்தலங்கள்ல அடக்கம் செய்து விட்டாங்க. ஒரு வழிகாட்டியை அழைச்சிட்டு போய் தன் மகனுடைய உடலை தோளிலே சுமந்து கொண்டு அடக்கம் செய்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு வந்தாங்க. சமரசம் கிடையாது, கொள்கை. தன் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கொள்கையை நிலைநாட்டினார்கள். அதனால தான் சிறந்த சமுதாயமாக அவர்கள் மாறினார்கள். அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்க தெரியுமா? கொள்கைவாதியா இருங்க. இறைவன் தடுத்த காரியத்துல நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், இறைவன் அனுமதித்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் அனுமதித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இறைவன் நம்மிடம் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வட்டி வாங்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க, விதத்தான காரியங்களில் ஈடுபடாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, இறைவனுக்கு மாறு செய்து விடாதீர்கள். இதைத்தான் நமக்கு அல்லாஹ் தௌஹீதை கொடுத்திருக்கான்ல, தௌஹீதை கொடுத்த அந்த இறைவன் இதைத்தான் நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதை இறைவனுக்காக செய்தோம் என்று சொன்னால் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாறினார்களே, அது போன்று நாமும் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது இந்த முதல் உரையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பாக ஒவ்வொரு வாரமும் மாதமும் 2வது ஜும்மாவுடைய வசூல், பள்ளிவாசல் கட்டுமானம் அல்லது தாவா பணிகளுக்காக நாம் கொடுத்து வருகிறோம்.
அந்த அடிப்படையில் இன்றைய நடக்கூடிய ஜும்மாவுடைய வசூல் பெண்ணுரிமையை போற்றிய பெருமானார் என்ற தலைப்பில் இந்த மாதம் தமிழகம் முழுவதுமே பிரச்சாரம் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இறுதியாக பெண்களுக்கென்று தனியான ஒரு நிகழ்ச்சி, இஸ்திமா நிகழ்ச்சியை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்றைக்கு நடக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வசூல் இந்த தாவா பணியா இருக்கக்கூடிய இந்த இஸ்திமாவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றையுடைய சமூகம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது, பெண் சுதந்திரம் இல்லாத ஒரு மார்க்கம் என்று சொல்லி உலகம் முழுவதுமே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒரு சின்ன உதாரணம் தான். மேல ஒரு 20 பெண்கள் தொழுகையில் இருக்காங்கல்ல, அவனுடைய கணவன்மார்கள் கீழே இருக்கலாம், தகப்பன்மார்கள் இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கலாம், உறவுக்காரர்கள் இருக்கலாம். உங்கள யாராவது ஒருத்தர் ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரத்துல நீ பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லவும் மாட்டீங்க. ஏன்? அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது, பயணிகளுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆனாலும் இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க, யாரும் சொல்லவும் மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் மதீனத்து மண்ணில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம். பெண்கள் பள்ளிக்கு வர அவர்கள் உங்களிடத்திலே அனுமதி கேட்டால் நீங்கள் மறுக்கக்கூடாது. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய மனைவிக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு உரையாடல். பள்ளிவாசலுக்கு நான் போவேன், ரசூலுல்லாஹ் என்ன அனுமதிச்சாங்க. இன்றைக்கு பல வழிபாட்டு தலங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களை இழிவாக கருதக்கூடியது, பெண்களை கேவலமாகவும் அவர்களை ஒரு பெண்ணாக மதிக்காமல் கேவலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதே தமிழகத்தில் ஒரு 50 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மாவுல பேச முடியாது, அந்த அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்தி வச்சிருந்தான், வரி போட்டு வச்சிருந்தான். ஆடை அணியக்கூடாதுன்னா மேலாடை, ஏன்னு சொன்னால் கீழே உள்ளவர்கள் கீழே தான் இருக்கணும் தான். அதுக்குதான் பெரியார் வந்து போராடினார். போராடி ஜெயிச்சாருன்னா கிடையாது, அவர் போராட ஜெயிச்சல ஒரு சில விஷயங்கள் தான் மாறி இருக்கு. இன்னும் தமிழகத்துல பல்வேறு விஷயங்கள் மாறாமத்தான் இருக்கு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது இந்த இஸ்லாம். ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கலைஞர் ஆட்சி கொண்டார்ல, அன்றைக்குதான் அவரு சொத்துரிமையை கொடுத்தார். இந்த குலாவா இருக்கட்டும், தலாக்கா இருக்கட்டும், கோர்ட்லையும் போய் பாருங்க, நம்முடைய இஸ்லாமுடைய சட்டத்தையும் பாருங்க. ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெண்கள் சொல்லுவார்கள், இஸ்லாமிய பெண்களை போன்று ஒரு குலா சட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு சமூகத்துக்குமே கிடையாதுன்னு. அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை பெண்களுக்கு முன்னுரிமை. ஒரு பெண் குலா கேட்டு விட்டான்னு சொன்னால் அவ இடத்துல எந்த விஷயமும் கேட்கக்கூடாது. அறிவுரைகளை சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துல பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கு. இது வேறு சமூகத்தில் நடக்குமா? நடக்காது. வேறு சமூகத்தில் என்ன நடக்குது? சிலிண்டர் வெடிப்பு நடக்கும், தீக்குளிப்பு நடக்கும். இது மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறிட்டே இருக்கும். ஏன்? கொடுமைகள். விடுதலை கிடையாது. இங்கே சுதந்திரமாகவும் விடுதலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 ஆண்டு காட்டு மிராண்டுகளாக வாழ்ந்த அந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்து பெண்களுக்கென்று பல உரிமைகளை கொடுத்தார்கள். இன்னைக்கு நாம பெண்கள் பயம் நடத்துறோம்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் வந்து கோரிக்கையை வச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சுற்றி ஆண்கள் மட்டுமே இருக்கிறார்கள், நீங்கள் பேசக்கூடியது எங்கள் காதுகளுக்கு விழலை, எங்களுக்கென்று நீங்கள் தனியாக உரை நிகழ்த்துகிறாங்க. மார்க்கத்தை பெண்கள் மத்தியிலே போய் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாய பெண்கள் பல பேர்த்த பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழல. இஸ்லாம் என்ன சொல்லுது, மாற்று மதம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்து இந்த முஸ்லிம் சமுதாயம் சில பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் பெண்களுடைய விஷயத்திலே பாதுகாப்பை அவ்வளவு தேடி கொடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பை போன்றவள், அதை நிமித்த நினைச்சா நீ உடைச்சிருவேன்டாங்க ரசூலுல்லாஹ்.
அந்த எலும்பு எப்படி வளைஞ்சிருக்கோ அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அவளை வளைத்து சென்றுட்டாங்க ரசூலுல்லாஹ். நிமித்து நினைச்சு முரண்டு பிடிச்சு நின்றுதான் நீ உடைச்சிருவேன் ரசூலுல்லாஹ். ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள். இந்த பெண்கள் விஷயத்தை பற்றி அல்லாஹ் நிச்சயம் உங்களை மறுமையிலே விசாரிக்கப்படுவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம், இந்த அமானிதத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அப்ப இந்த நிகழ்ச்சி கருத்தரங்கம், பட்டிமன்றம், ஏராளமான தலைப்புகள்ல தாய்க்கள் பேச இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம், உணவு ஏற்பாடு, அதே போல இடம் ஏற்பாடு, செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கிட்ட செலவாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக செலவு செய்வதற்கு நாம் யோசிக்க கூடாது. யோசித்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தை சொல்ல முடியாது. காசு செலவாயிரும், அது செலவாயிரம் சொன்னா எந்த ஒரு பணியுமே இந்த கிளையில நடக்காது. ஆனால் அதை எந்த கிளையும் விரும்ப மாட்டார்கள், பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்ற பொருளாதாரம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த தாவா பணிகள் சிறப்பாக நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.